அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள். அன்பார்ந்த முதல் வணக்கம். மார்கழி மாதத்தோட கடைசி நாளில் கொண்டாடுறது தான் இந்த போகி திருநாள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற சாராம்சத்தை அடிப்படையாக கொண்டது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அதுதானடா போகி. அப்ப எது பழசா இருந்தாலும் தீர தூக்கி போட்டுடலாமா? இன்றைய தலைமுறையினர் இந்த போகி திருநாளை கொண்டாடல்னாலும் பரவாயில்ல, அது என்னன்னே தெரியாமல் இருக்கக்கூடாது. நம்ம சின்ன வயசில் எப்படியெல்லாம் போகி திருநாளை கொண்டாடணும், அந்த மாதிரியான நம்ம பண்பாட்டு கலாச்சாரத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு நிச்சயமாக சொல்லித்தரணுங்க. அவங்க கேட்க விருப்பப்படுறாங்களோ இல்லையோ, எப்படியாவது அவங்க கிட்ட நம்ம பண்பாட்டு நிச்சயமாக திணிக்கணும். என்னென்னலாம் பண்ண, இது சும்மா இனிமேதான் உனக்கு இருக்கு. நம்மள சின்ன வயசில் போகி கொண்டாடும் பொழுது காலையில் 3 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுருவாங்க. நம்ம மட்டும் இல்லை, அந்த தெரு முழுக்க 3 வயசு குழந்தையிலேருந்து 80-90 வயசு தாத்தா பாட்டி வரைக்குமே யாருமே தூங்காமல் எல்லாரும் தெருவில் அசம்பிள் ஆகிட்டு போகி கொளுத்துவோம். நம்மளுக்குன்னு அப்போ சின்ன சின்னதாக ஒரு கிளுகிழுப்பை அந்த மேளம் எல்லாம் வாங்கி தருவாங்க. தட்டிக்கிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு, எங்கள் வீட்டு தீ பெருசாக எரியுது, என் வீட்டு போகி தான் பெருசாக இருக்குது, உன்னோடது சின்னதாக இருக்குது அப்படின்னு ஒருத்தர் ஒரு ஆரோக்கியமாக நம்ம பேசி சிரிச்சுக்கிட்டு அந்த போகி திருநாளை கொண்டாடணும். முன்னேற்பாடாக எடுத்து வச்சிருக்கிற பொருட்களை எல்லாம் தீயிட்டு கொளுத்துவாங்க. அந்த பொருட்கள் கூட பார்த்திங்கன்னா இப்போ மாதிரி பிளாஸ்டிக்கு, ரப்பரு, நைலான் அந்த மாதிரி சுற்றுச்சூழலை பாதிக்கிற பொருட்களாக இல்லாமல் இனி பயன்படுத்தவே முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய கோரைப்பாய்கள், கூடை, முறம், தொடப்பம், மக்கி போன துணிகள், இந்த மாதிரி பொருட்கள் தான் அப்போ தீயிட்டு கொளுத்துவாங்க. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் 3 மணின்றது மிட் நைட்டு மாதிரி இருக்குது. அப்போ 3 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 4-4:30 வரைக்கும் நம்ம தெருவிலேயே உட்காந்து இந்த போகியெல்லாம் கொளுத்தி முடிச்சுட்டு, அதன் பிறகு வாசலில் அந்த சாணி கரைச்சி தொளிச்சு மொழுகி கோலம் போட்டு அது கலருலாம் கொடுத்து, அது இல்லாமல் முன்னாடியே சொல்லி வச்சுப்போம், இந்த கோலம் தான் நான் போட போகிறேன், நீனு போடாத, அந்த கோலம் போடணும், இப்படி எல்லோரும் முன்னாடியே பேசி வச்சுக்கிட்டு தெருவுலேயே ஒரு கோலம் இன்னொரு இடத்துல ரிப்பீட் ஆகாமல் ஒருத்தருக்கு புக் பண்ணி வச்சுட்டுலாம் கோலம் போடுவோம். போடும் பொழுது ஒருத்தர் போட்டு முடிச்சிட்டாங்கன்னா அடுத்தது இன்னொருத்தர் கலர் கொடுக்கறதுக்கு அப்படி ஹெல்ப் பண்ணி, அந்த மாதிரி எல்லாம் ஒரு காலகட்டத்தில் ஒரு ஆரோக்கியமாக இருந்துச்சு. அந்த உறவு முறைகளாகட்டும் விழாக்களாகட்டும் ரொம்ப இனிமையாக இருக்குது இன்றைக்கி நினச்சி பார்க்கும்பொழுது அந்த நினைவுகள் எல்லாம். ஆனால் இப்போ அது நினைவுகளில் மட்டும்தான் இருக்குது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அட்லீஸ்ட் நம்ம இந்த நினைவுகளாவது நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு நம்ம செல்லணும். திரும்ப இதெல்லாம் கொண்டு வர முடியுமா, சாத்தியமான்றதை விட இந்த நினைவுகளை அவங்களுக்கு நிச்சயமாக நம்ம பகிரணும். போகி அன்னைக்கு அந்த ஆத்தங்கர ஓரத்தில் பொங்கல் வைப்பாங்க. அதுக்கு 3 மணிக்கெல்லாம் தயார் நிலையில் நம்ம அம்மாக்கெல்லாம் பெரிய கூடையில் அந்த பொங்கல் வைக்கிறதுக்கு பானை, வரட்டி, தண்ணி, அரிசி எல்லாத்தையும் ரெடி பண்ணி அந்த கூடையை மஞ்சள் பூசி ஓரத்தில் குங்குமம்லாம் வச்சு தயார் பண்ணிவிட்டு ஒரு சீமாடை வச்சு அந்த மேலே கூடையை வச்சுக்கிட்டு அந்த ஊரில் எல்லாரும் அந்த ஆத்தங்கரைக்கு பொங்கல் வைக்க போவாங்க. அப்போ குட்டி குட்டியாக பிள்ளைகள் எல்லாம் கூட அப்படியே சாரையாக போயிட்டு அந்த ஆத்தங்கரை ஓரத்தில் பொங்கல் வச்சுட்டு குழந்தைங்க எல்லாம் விளையாடிக்கிட்டு இருப்போங்க. அம்மாங்கள்லாம் பொங்கல் வச்சிட்ருப்பாங்க. அங்கே சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து திருப்பி ஒரு 6-6:30 மாதிரி இருட்டின நேரத்தில் அப்படியே வீட்டுக்கு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அந்த பொங்கல் தான் அன்றைக்கி இரவு உணவாகவே இருக்கும். இல்லை, ஒரு அற்புதமான காலமாக இருக்குது. இப்போ எந்த கிராமங்கள்லேயும் அந்த மாதிரி சிஸ்டம்லாம் இல்லை. எல்லாருமே கேஸ் வந்துருச்சு, யாரும் வீட்டை விட்டு வெளில போகிறதில்ல, வீட்டுக்குள்ளேயே ஏதோ பொங்கல் செஞ்சு சாப்பிட்டுக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு சில கிராமங்கள் தான் இன்னும் அந்த பண்பாடெல்லாம் மாறாமல் இருக்குது. போகி திருநாள் அப்படின்னு சொல்கிறது வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களை மட்டும் எரிக்கிறது இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த தீய எண்ணங்கள், வெறுப்பு, பொறாமை, இந்த மாதிரியான குணங்களெல்லாம் எரிச்சிட்டு நமக்குள்ள ஒரு நல்ல எண்ணங்கள், ஒரு நட்புணர்வு, நல்ல உறவு முறைகளை நம்ம கொண்டு வர்றது, நல்லொழுக்கம், இப்படி எல்லாமே நம்மக்கிட்ட வரணும் அப்படின்னு நம்மளுக்கு வார்த்தைகளால் நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு டீச் பண்ணலைங்க. அது அவங்க செயல்முறையில் நம்மளுக்கு அவங்க செய்த செயல்கள் மூலம் அது நமக்குள்ளே அவங்க எல்லாமே ஃபீட் பண்ணாங்க. அதுதான் இந்த போகி திருநாள். ஆனால் இப்போ நம்மளால் வார்த்தைகளாலேயும் குழந்தைங்களுக்கு சொல்ல முடியல, இந்த மாதிரி பண்பாடுகள் மூலமாகவும் அவங்களுக்கு கற்பிக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அதுக்கான முயற்சி மட்டும் நம்ம செய்யணும். நம்ம கலாச்சார பண்பாடுன்றது எந்த அளவுக்கு நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்த முடியுமோ
அதை கடத்தி செல்லணும். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.